ஆர்ப்பாட்டம் வணிகர் சங்க வெள்ளையர் அமைப்பின் ஆர்ப்பாட்டம் நள்ளிரவில் வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டிய ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் லதாகரனுக்கு நீதி வேண்டும் இழப்பீடு வேண்டும் ஒரு கோடி இழப்பீடு உடனே வேண்டும் நியாயம் வேண்டும் இந்த போராட்டத்தின் வாயிலாக அனைத்து வணிகரின் வாயிலாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வேண்டும். படுத்து உறங்க முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த லட்சணத்துல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது யாரு கேட்க வேண்டிய கேள்வினா நம்மளை நாமே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. நாம சரியான நிர்வாகம், சரியான கட்டமைப்பு, சரியான ஒழுங்குமுறை அரசியல், சரியான அரசு இதை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோமான்ற கேள்வியினுடைய ஒரு தாக்கமா தான் இதை நம்ம பார்க்க முடியுது. அங்க படுத்திருக்க அம்மாவை போய் நான் இங்க சொன்ன உடனே நான் இங்க நேரடியா வரல, நான் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு போனேன். ஒரு 27 வயது இளைஞன் தான் அந்த பையன். அவருக்கு என்ன வெறி இருந்தா, என்ன வன்மம் இருந்தா, எவ்வளவு பெரிய ஒரு குற்ற உணர்வு அவருடைய மனசுல இருந்திருந்தா அந்த அம்மாவை 40 வயசு எப்படினாலும் ஒண்ணு அவருடைய அக்கா வயது இருக்கலாம், அவரோட பெரிய அக்கா வயது இருக்கலாம், இல்ல அவங்க அம்மாவோட தங்கச்சி, அவங்க சித்தி வயது இருக்கலாம், இல்ல அவங்க அம்மா வயது கூட இருக்கலாம். அவங்க இளமையிலே திருமணம் ஆயிருந்தா 20-25 வயசு குழந்தை கூட இருந்தது வாய்ப்பு. அதனால அவங்களுடைய பெரிய அக்கா வயதோ அல்லது சித்தி வயதோ உள்ள ஒரு பொண்ணை கண்ணு மண்ணு தெரியாம போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி இரும்பு ராடால எவ்வளவு கொடுமைகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஒரு 16 வயசு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாம என் பொண்ணை பேச்சு காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு கதவை திறந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவர் பட்ட வழியை ஒரே ஒரு நிமிடம் உங்களுடைய தலைக்குள்ள இருக்கிற மூளைக்குள்ள செலுத்தி பாருங்களேன். விழா எலும்புகள் உடஞ்சிருக்கு, முகம் முழுக்க காயம், வீக்கமான கண்கள், திறந்து பார்க்க முடியல. அந்த ஒரு 10 நிமிடத்தை நம்ம சிந்திச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பா நீங்க இந்த நிலத்துல நடமாட விட போறீங்க? இந்த ஆட்சி நிர்வாகம் அவ்வளவு மோசமானதான் மாறிடுச்சு. இன்னைக்கு காவல்துறை அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோன்ற பட்சத்துல அவர் கையை காலை உடைப்பட்டு அது ஒரு பக்கம். ஆனா அந்த ரண கொடூரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வலின்னு ஒண்ணு இருக்குல்ல, தன் கண்முன்னே தன் பெற்றதாய் வதைப்படுவதை ஒருத்தர் பாக்குற கொடுமை இருக்குல்ல, அந்த புள்ள பாத்துட்டால. நான் போய் அந்த பிள்ளை என்னமா நடந்துச்சுன்னு கூட கேட்க முடியல. என் பார்த்தவன் தலையை கவுந்துச்சான். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பேர் கொடுமை பாருங்க. ஒரு பெண்ணு தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை சொல்லக்கூட இந்த சமூகத்துல வாய்ப்பே கொடுக்குது. எதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? இந்த தொடர்ந்து இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய கொலைகளா இருக்கட்டும், கொள்ளைகளா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், பாலியல் தொந்தரவா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் என்ன? போல அவன் நிதானத்திலே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் தெரு சாராய கடை திறந்திருப்பது, அந்த சாராய கடைகள் கஞ்சா பொட்டல விநியோகம். அண்ணன் சொன்ன மாதிரி மளிகை கடையில போய் ஒரு கடுகு கொடுங்க, சீரகம் கொடுங்க வாங்குற அளவுக்கு இன்னைக்கு கஞ்சா கொடுங்கிற அளவுக்கு தெரிவிக்கிறாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் முதல்ல 20-25 பேர் கிட்டத்தட்ட விழுப்புரம் மாவட்டத்துல எக்கியாபுரத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. 10 லட்சம் அறிவிச்சது இந்த அரசாங்கம். 10 லட்சம். அன்னைக்கு வீரியமாக நடவடிக்கை எடுத்திருந்தா கள்ளச்சாராயத்தை மொத்தமா நிறுத்திருக்க முடியும். ஆனா அன்னைக்கு நடவடிக்கை எடுக்காதவனுடைய விளைவுதான் சும்மா கண்துடைப்புக்கு ஒரு 10 பேரை குடிச்சு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறார். ஒரு அடக்குமுறையாக இரும்பு கரம் சொல்றாங்களே, அந்த இரும்பு கரத்தை உண்மையிலேயே செலுத்தி இருந்தா இன்னைக்கு கள்ளக்குறிச்சி அவ்வளவு பேர் செத்துக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு தேர்தலின் போது விக்கிரவாண்டியில மறுபடியும் கள்ளச்சாராயம் குடிச்சு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டாங்க. எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாம, வருவாய் கோட்டாட்சியருக்கு தெரியாம, வட்டாட்சியருக்கு தெரியாம, கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியாம இதெல்லாம் நடந்ததா? இப்பதான் இன்னைக்கு சேலம் பக்கத்துல தருமபுரி பக்கத்துல ட்ரோன் கேமரா விட்டு எங்க காட்டுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா பெரிய டெக்னாலஜி உள்ள டெக்னாலஜி தானே இந்த அரசாங்கத்திட்ட தான் இருக்கு. ஒரு நாள் ஒரு சாராய வியாபாரி சாராயம் விற்கலன்னா காவல்துறையை அழைப்பு எடுத்து கேட்ட வரலாறு நாங்க பார்த்துக்கிறோம். ஏன் சரியா கமிஷன் வரல, ஏன் சரியா கலெக்ஷன் வரல, வியாபாரம் சரியா போய் கல்லா போறாரு கேட்கிற காவல்துறையை நாங்க பார்த்துக்கிறோம். ஆமாவா இல்லையா? தொடர்ந்து ஒருத்தன் திருடிட்டே இருக்கான்,
தொடர்ந்து ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டே இருக்கான், தொடர்ந்து ஒருத்தன் கொள்ளை வழக்குல கைதாயிட்டே இருக்கான். ஆனாலும் சுதந்திரமாக வெளியில் நடக்கும். சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்கீங்க. ஒரு கொலை பண்ணிட்டு 15 நாள்ல வெளில வந்துடுறாங்க, அல்ல 1 மாசத்துல வெளில வந்துடுறான், 6 மாசத்துல வெளில வந்துடுறான், கொள்ளை அடிச்சுட்டு வெளில வந்துடுறான். ஒரு பெண் மீது பாலியல் குற்றங்கள் செஞ்சுட்டு வெளில வந்துடுறான். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் போதே 58 வயசு ஆயிடும். இதான் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு. ஒரு பெண் மீது கை வைத்தால், பாலியல் வன்கொடுமைக்கு அந்த பெண் ஆளாக்கப்பட்டால் அதுக்கு கடுமையான தண்டனைகள் வரையறுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் பெண்கள் சுதந்திரமா இருக்க முடியும். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் முன்னாடி இருந்த மாதிரியா பெண்கள் இருப்பாங்க, இப்ப இருக்காங்க, நல்ல சுதந்திரமா தானப்பா இருக்கிறாங்க. இன்று வரை வீட்டில் யாருடைய ஆதிக்கமா இருக்கும்? நம்ம சும்மா வீட்டுக்கார மிரட்டுவோம், ஆனா காசு வச்சு செலவு பண்றது, சொத்து வாங்குறது அவங்க பேரு. இது வரைக்கும் உங்களுக்கான பங்கீடு ஒரே ஒரு பெண் சொல்லுங்க, எனக்கான சொத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன், எனக்கான வாழ்வியலுக்கான கட்டமைப்பு என் கையில தான் இருக்கு, நான் நினைச்சதுதான் நான் செய்து முடிப்பேன், நான் நினைச்ச மாதிரிதான் என் பிள்ளைய படிக்க வைக்க முடியும், ஒரு வீடு கட்ட முடியும், செஞ்சிட முடியுமா? அதிகபட்சமா உங்களோட டிசைன் மேக்கிங்க கிச்சன்ல இருக்கும், வாஷ் பேஷன் எங்க வைங்க, அந்த பைப் இங்க தண்ணி வர மாதிரி, நம்ம டிபார்ட்மெண்டே அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆனா நமக்கு என்னவா இருக்க தெரியல, அரசியல் ஆளுமைகளான பெண்களுக்கு இருக்க தெரியல, அதிகாரமிக்கவர்களான பெண்களுக்கு இருக்க தெரியல. அதிகபட்சமா பெண்கள் நினைக்கிறோம் அழகா இருக்கணும், நல்ல உடை கொடுக்கணும், கையில கொஞ்சம் காசு வச்சுக்கணும், நிறைய நகரத்தை சேர்த்துக்கணும், 10 சீரியலை பார்க்கணும், 4 பொருளை பேசணும், முடிஞ்சு போச்சு பெண்களுடைய வாழ்க்கை. இதுக்குதான் வாழ்க்கை, இதுக்குதான் சாகரம், அவ்வளவுதானே. யாராவது ஒருத்தர் இந்த அதிகாரம் கிடைத்த மனிதராக நான் மாறணும், இந்த அரசியல் அதிகாரம் மட்டும்தான் அதிகாரத்தின் உச்சமாக இருக்கு, அதை நான் அடையணும், இந்த நிலத்துல என் உரிமை பாதுகாக்கப்படணும். எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எது? ஒருத்தர் வந்து பேசினா நீங்க எப்படி அவங்க நீங்க திரும்பி ஏற்கணும், நீங்க எப்படி அதுக்கான பதில் கொடுக்கணும்? ஒரு ஆண் தொட்டா அந்த பெண் திரும்பி தொடாதே என்று தைரியமா சொல்ற அளவுக்கு நாம இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறோம். இந்த படிப்பை உட்கார்ந்து பேசணுமா? இதெல்லாம் கூச்சம், பிள்ளை அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த விளைவுதான் எனக்கு. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி இருக்க போறோம்? யாருக்காவது ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு நடக்கும், உட்கார்ந்து போராடும். ராமேஸ்வரத்துல பாசி எடுக்க போனா 4 மணிக்கு ஒரு பொண்ணு, ஒரு அம்மா 45 வயசு, 3 பெண் குழந்தைங்க, 3 பெண் குழந்தைங்க, பையன் இல்ல, 45 வயசு, பாசி எடுக்க போறாங்க 4 மணிக்கு. தினசரி வேலை தான் அது, ரொட்டீன் வேலை. அவங்க காலையில எப்பவுமே 4 மணிக்கு பாசி எடுக்க போவான். விடியகாம 6 வடமாநிலத்தம் 6 பேர் ஹிந்திக்காரங்க, அவங்களை தூக்கிட்டு போய் எல்லாமே கஞ்சா போத பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்களை எப்படியாவது உயிரோட போன நம்மள சொல்லி காட்டி கொடுத்துருவாங்கன்றதுக்காக கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன வச்சு கொலை பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. எதையோ விட்டு அடிக்கிறான், மண்டையை உடைக்கிறான், என்னென்னமோ பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறது மாமா, அவங்க மூர்ச்சி ஆகி போன பிறகு கூட தவிக்கிறாங்க, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடும். நமக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, நமக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, எப்படியாவது கரையேற்றணும், தப்பிச்சு ஓடிடணும்னு தவிக்கிறார். ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த அம்மா தலையில போட்டு நக்கிற, மீத விழுந்து எழுந்து ரத்த சகதியோட ஓடுறா, புடிச்சு இழுத்து வச்சு கழுத்து அறுக்கிறான் கரகரன்னு. அப்பயும் தாழ முடியாம உடம்பு துடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே அந்த உசுறு போக மாட்டேது. ஏன் தெரியுமா? இந்த மண்ணுல எப்படா என் பிள்ளைய விட்டுட்டு போறது நாட்டு அப்படின்னு பயமும் பதட்டம். கடைசியில போயிட்டு அவங்க இருந்து வாங்கி வச்ச பெட்ரோல் எடுத்து வந்து அந்த அம்மா உடம்புல ஊத்தி கொடுத்து. தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்கு. இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க மூக்க தொடர்பு வரைக்கும் அவங்க உங்களுடைய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க. யாருக்கும் நடக்குது, பக்கத்து வீட்டுல நடக்குது, ஒரு திரைப்படமாக, இது வாழ்க்கையாக, ஒரு கதையா, ஒரு கற்பனையா அப்படியே கலந்து போகும். நம்ம ஊருக்கு வந்து நம்ம பக்கத்து வீட்டுல நடந்து, நம்ம வீட்டுல நடந்து, நம்ம பின்னாடி வீட்டுல நடந்து, நமக்கு முன்ன வீட்டுல நடந்தால் வரைக்கும் அது ஒரு கதையா, வார்த்தை தான், வாக்கியம் தான், செய்தி தான். நமக்கு நடக்கணும், அப்பதான் வலிக்கும். அப்பதான் இந்த அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்க நமக்கு துணிவு வருமானா? வராது. எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூட பிராணியற்றவளாகத்தான் இந்த சமூகம் இதுவரைக்கும் நமக்கு கட்டமைத்து வைத்திருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட கூட முடியாத சூழ்நிலை தான் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்க. இந்த புது தரம் அப்படிதான் நமக்கு வச்சிருக்கு. நமக்கு சம உரிமையாக நாம் வாழ்ந்துகின்ற காலம்லாம் இல்லை. இது இன்னும் மேம்படும், இன்னும் மேம்படும், இன்னும் பொதுத்தளத்துக்கு வரணும், இன்னும் தன்மானத்தோடு, இன்னும் மானத்தோடு, இன்னும் மரியாதையோடு நாம் வாழ நினைக்கிறோம். அப்படின்னா நமக்கான தளத்தை நாம உருவாக்கணும்.
என்றைக்கு பெண்களின் கண்ணோட்டத்தின் வழியாக சட்டங்களும் திட்டங்களும் வகுக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் இது போன்ற அநியாயங்களை நிறுத்தம். எவ்வளவு வீட்டுல வச்ச சட்டம் உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடந்த பெண்கள் வாழ்க்கை, பாதிக்கப்பட்ட பெண்கள் வாழ்க்கை, இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மருத்துவமனை கிடக்குறாங்க பாரு அதான் அவங்ககிட்ட போய் கேளுங்க, இது மாதிரி குற்றம் நடந்தால் என்ன தண்டனை கொடுக்கணும் அவன் சொல்லுவா. அதன்படியாக சட்டங்கள் வளர்க்கப்படணும். அப்போதாங்க சரியான நியாயம் கிடைக்கும். இன்னைக்கு பலர் வந்து பேசலாம், தனக்காக பேசலாம், மனசாட்சி ஸ்மிருதிகளுக்காக பேசலாம், அரசியலுக்காக பேசலாம், தான் இருக்கிறோம் என்ற இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டு பேசலாம். ஆனா வலிங்கிறது எவள் பட்டாலே அவள் மட்டும்தான் உணர முடியும். அவள் தான் அந்த சட்டத்தையும் வகுக்க முடியும். வகுத்தால் மட்டும்தான் அது நியாயமானதாக இருக்கும். தான் வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு அநீதி இரவு நேரம் யாரை கூப்பிடுவா? எங்க சத்தம் கேட்கும்? தன் பிள்ளையை காப்பாற்ற அந்த தாய் எவ்வளவு போராடி ஏதாவது ஒரு தருணம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான் எவ்வளவு பிடிச்சிருப்பான். இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இழப்பீடா எவ்வளவு கொடுப்பீங்க? கள்ளச்சாராயம் செத்தாலாவது ஒரு 10 லட்சம் கொடுப்பீங்க. எப்படி இந்த மாதிரி 2 லட்சம் கொடுப்பீங்க? இதான நடக்கும். வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உடனே அந்த ஆளை கழுகு ஏற்ற போறாங்களா? எல்லாரும் முன்னாடி தூக்கில் ஏற்ற போறாங்களா? எல்லாரும் முன்னாடி சுட்டுக் கொள்ள போறாங்களா? நீங்க அரபு நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் மீது கை வைத்தா பொது வெளியில வச்சு கல்லால் வச்சு கொள்வாங்க. பொது வெளியில தான் தூக்கிடுவாங்க. அப்பதான் மக்களுக்கு பயம் வரும். இங்க பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் செய்திகள் தானே, செய்திகள் தானே. ஒரு பெண்ணை இஷ்டம் இல்லாமல் யார் விட்டாலும் அது பாலியல் வன்கொடுமை தான். அது கணவனாவே இருந்தாலும் பாலியல் சித்திரவதைகள் தான். இயற்கையாவே நமக்கு ஊட்டப்பட்டு அவங்க அடிச்சா நம்ம வாங்கிக்கணும், அவங்க கொடுமைப்படுத்தினா நம்ம அடங்கி போகணும் அப்படிங்கிற இந்த சமூக கட்டமைப்பு. ஒருவருக்கு ஒருவர் இயந்த வாழ்க்கையோடு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வு வேணும். இல்ல நான் பெற்ற தாய்களுக்கு ஒன்று சொல்லுவோம், உங்கள் பிள்ளைகளுக்காக குறைஞ்சபட்சம் சொல்லிக் கொடுங்க. ஆண் பிள்ளைங்க ஒரு பெண்ணை எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும், ஒரு பெண்ணிடம் எப்படி பழக வேண்டும், அவர்கள் உரிமைக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர் உணர்வுகளை எப்படி மதிக்க வேண்டும் என்று உங்கள் பெற்ற ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நமக்கே அந்த உளவியலா இருக்கு. 2 முட்டை சமைப்போம், வீட்டுல 3 பிள்ளை இருக்கும், பையனுக்கு 1 முட்டையை முழுசா வச்சுக்கோம், பொம்பளை பிள்ளைக்கு 1 முட்டையை 2ஆ கட் பண்ணி வைப்போம். அப்பமா ஏன் ஆம்பளை பிள்ளை அவன் தான் சம்பாதிச்சு போடுவான். அதாங்க உளவியலா. ஆனா உண்மையிலேயே வலிமை யாருக்கு தேவை தெரியுமா? அந்த பெண் பிள்ளைக்கு தான் வலிமை தேவை. ஏன்னா அவதான் அடுத்து இன்னொரு 10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள கருவுருவா. அதுல அவளுடைய பிரசவத்தின் போது அவர் நிறைய இழப்புகளை சந்திப்பா, உடல் நலிவுற்று போவா, உடல் வலுவிழந்து போவா. ஒரு 10 வருடத்துக்கு முன்பு இருந்த பெண்ணை அதே மாதிரி மாறாமல் அதே இடையோடு அதே ஒரு வாழ்வியலோடு உடலோடு அவள் இருக்கவே போறது இல்லை. அதனால இவ்வளவுதான் பாதுகாக்கணும். நமக்கு அப்படி இல்லையே, உளவியலா அப்படி கற்பிக்கப்பட்ட பெண்களுக்கே அந்த எண்ணம் இருக்கிறது. பையனை ஒரு மாதிரி பொண்ணு ஒரு மாதிரி நடத்த எத்தனையோ தாய்மார்களை நாம் பார்த்தது இல்லையா? இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்வு தான் இருக்கு. நீங்க சட்டம் இயற்ற இடத்துக்கு வாங்க, அவ்வளவுதான். பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் சரி வராது, போராடி கொண்டே இருந்தால் சரி வராது. போராடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற காலத்தை உருவாக்குங்க. இந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்கும். இது போன்ற இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாது என்ற ஒரு சூழல் வரும் என்றால் அவன் கல்வியில் ஏற்றப்படும். அவனை பெற்றது ஒரு அம்மா தானே. உண்மையிலேயே அந்த அம்மா அந்த பிள்ளையை சரிவர வளர்த்துங்க. சரிவர இன்னைக்கு என்னன்னா போத கண்ணை மறைச்சிருங்க. இதே நாகப்பட்டினம் பகுதியில ஒரு செய்தினே, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை அது 9 வயசோ 11 வயசோ தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. என்ன பண்றது கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது. இன்னைக்கு பசங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் எப்ப சரி பண்ண போறோம்? ஒரு நிகழ்வாக ஒரு சடங்கு போல போராடிட்டு அப்படியே ஒவ்வொரு இதுவும் இப்படியே தான் போயிட்டு எந்த தீர்வும் வரல. தீர்வுக்கான காரணம் நீங்க தான். நான் திரும்ப உங்க மேலதான் சொல்லுவேன், ஒரு ஆட்சி அதிகாரத்தை அப்படி பாதுகான ஆட்சி அதிகாரமா தேர்ந்தெடுத்து வைக்கணும். நம்ம மிக்சி கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறோமே தவிர நல்ல சட்டம் இருக்கா, ஒழுங்கான சுதந்திரம் இருக்கா, எனக்கான பார்வை இருக்கா, எனக்கான வழித்தடம் இருக்கா, எனக்கான பங்கேற்பு இருக்கா, எனக்கான உரிமை இருக்கா என்று நான் பார்ப்பதே இல்லை. நான் வந்த வேலை எனக்கு சாலை போடுவதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இலவசங்கள் கொடுத்தா போதும்.
எனக்கு தண்ணி வரதை பத்தி கவலை இல்லை, நல்ல மருத்துவமனை வரதை பத்தி கவலை இல்லை. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இந்த ஆட்சி நிர்வாகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்கு. எங்க பார்த்தாலும் 30 நாள்ல 137 கொலைகள் நடந்தது. 30 நாள் 137 கொலைகள். எல்லாம் கூலிப்படை வச்சு கொண்டாங்க, அவங்க அடிச்சு கொண்டாங்க, இவங்க அடிச்சு கொண்டாங்க. கொலைகள் மகிழ்ச்சி நிற்குது. காரணம் என்ன? யாரும் நிதானத்துல இல்ல. இந்த கொலை பண்றவங்க எல்லாம் எளிமையாக சரக்கு விநியோகம். இப்ப கூட தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வருது. அது மகிழ்ந்துக்கணும். நம்ம அந்த ஆட்சியெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சது. தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் வருது. என்ன தெரியுமா? என்னமா 2 ஆஃபர் இருக்கு. ஒண்ணு, ஒரு அமைச்சர் பேசுறாரு பாருங்க, அந்த மதுவிலக்கு அமைச்சர் பேசுற மரியாதைக்குரிய முத்துசாமி, ஒரு கோட்டரை வாங்கி வைத்துக் கொண்டு 180 ml 180 ml ஒரு கோட்டரை வாங்கி வைத்துக் கொண்டு ஒரு கோட்டரை முழுசா குடிக்க முடியாது அந்த குடிகாரரால, சாரி மது பிரியர்களால. ஏன்னா அவர்தான் சொல்லியிருக்காரு, குடிகாரன்னு சொல்லாதீங்க, தப்பு, வாய்கடி மது பிரியர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மது பிரியர்கள் மொத்தமாக ஒரு கோட்டரை குடிக்க முடியாதான், ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அதுக்காக ஒருவருக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. நான் பேசுறேன், அமைச்சர் பேசுறேன், செய்தியெல்லாம் பாருங்க, செய்தியெல்லாம் பேசுறேன். இன்னொருத்தருக்காக ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய தீபாவளியிலிருந்து எல்லாருக்கும் கட்டி தனியார் ஒரு பாட்டு 90 ml ஒரு கட்டிங் கொடுப்பதாக அறிவிப்பு வந்து. எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம்! இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நீங்க போயிட்டா என்ன இருந்து குடிச்சிட்டு போய் வண்டியை போட்டுட்டு அங்க தெருவுல விழுந்து கிடந்து அது மான மரியாதையெல்லாம் போய் அது ரொம்ப அப்படி கஷ்டப்பட வேண்டாம். ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். அமேசான் டோர் டெலிவரி மாதிரி கோட்டர் வீட்டுக்கே வந்துடும். இதெல்லாம் புதுசா வந்திருக்க தமிழக அரசுடைய அறிவிப்பு. எப்படி இருக்கும் நிலைமை? இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள படுத்து தூங்கும் போது இல்ல, இரவு நேரம் யாரும் தூங்கவே தூங்காதீங்க, முடிச்சுட்டே இருங்க. பகல் நேரமும் முடிச்சுட்டே இருங்க. வேற வழி கிடையாது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மட்டும்தான். இல்லைன்னா என்ன செய்வீங்க? வீட்டை சுத்தி ஒரு 4 நாள் காவல்துறை போட சொல்லுங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்கட்டும். வேற என்ன பண்ண முடியுங்க? வீட்டை படுத்து தூங்குற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நாடு என்று சொல்வதா, சுடுகாடு என்று சொல்வதா? அந்த அம்மா என்ன 12 மணிக்கு வெளியில நடந்து போயிட்டு இருந்தவங்களுக்கு நீ போய் பேச்சுவார்த்தை கொடுத்து எதுவும் பிரச்சனை? மீன் வாங்க போகும்போது வண்டிக்கு உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு அம்மா. அவங்கள வாங்க, நான் அங்கதான் போறேன், கொண்டு விடுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்க நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னமா அங்க நம்ம போறேன், தனியா உட்காந்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கூட்டிட்டு போய் ஒரு கருவ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். அந்த அம்மா அடிச்சு குடிச்சு அவனை போட்டு அடிச்சுட்டு ஓடி வந்தது. இப்படிதான் இருக்கு நிலைமை. இது அப்படியே செய்தியாக அங்க வந்து இங்க வந்து கேள்விப்பட்டு போயிட்டே இருக்கும். எப்பதாங்க சரி பண்ண போறோம்? கொஞ்சமாவது இந்த சாராயங்களை, இந்த மதுக்களை, இந்த கஞ்சா பொட்டலங்கள் விற்பதை இந்த அரசு தடுக்கவே முற்பட்டு இருந்தாங்கன்னா இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு பிறகால் ஒரு மாற்றம் வந்தது. ஒரு 12 வயசு பையன், அம்மாவும் சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க, அப்பாவும் சாராயம் குடிச்சார். இன்னைக்கு அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் இந்த திராவிட மாடல் தான். இன்னைக்கு அங்க புதைஞ்சு கிடக்கிறது, அங்க போய் ஒடுங்கி போய் கிடக்கிறது, சுருங்கி போய் கிடக்கிறது ஒரே ஒரு பெண் அக்கா. அதாவது உடம்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுடைய மானமும் அங்க இப்படி முடங்கிட்டாங்க. இதுக்கு என்ன தீர்வு தரலான்னு இருக்கீங்க? அவளுக்கு சுயநிலை வர எப்படின்னு 4-5 நாள் ஆகும். அவன் சுயநிலை வந்த போது உங்க எல்லாரையும் பார்ப்பான். நீங்க தான் இதுக்கு காரணம் என்று சொல்றான். இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். நாம சரியான அரசியலை தேர்ந்தெடுத்தே வைக்க, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசியலை தேர்ந்தெடுத்து வைக்க. இது ஒண்ணும் முதலும் இல்ல, கடைசியும். 40 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இந்த நாட்டுலதான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள். ஒரு கணக்கெடுப்பு. என்ன செய்யணும்? மீண்டும் போராடிட்டு இந்த ஒரு நாள் கலைஞ்சு போட்டு மனசுல வைராக்கியம் வைக்க. இது போன்ற ஆண்களுக்கு ஒன்று சொன்னேன், போதையை விட இன்னும் நிறைய நல்ல விடயங்கள்லாம்
உங்கள் கண்ணை மறைக்கக்கூடிய, அறிவை மழுங்கடிக்கக்கூடிய போதைப் பொருட்களை வீதிக்கு வீதி விற்பதற்கு அரசாங்கம் ஒரு காரணமாக இருக்கும் என்றால், அந்த அரசாங்கத்திலிருந்து உங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இருக்கு. அது உணரணும். ஒவ்வொரு ஆண்களுக்கும் நான் ஒன்றை சொல்லுவேன். உங்களை பெற்றெடுத்த ஒரு பெண் எவ்வளவு சித்திரவதை அடைகிறாளோ அதே சித்திரவதையைத்தான் உங்களோடு வாழ்வோடும் அடைவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் மனிதர்கள் தான் முதல்ல பாருங்க. உங்களுக்கு அடிச்சா எப்படி வலிக்குமோ அது போன்றுதான் அவளுக்கும் வலிக்கும். அவனுடைய காலை அடித்து குடைக்கும் பொழுது அவனுக்கு என்னெல்லாம் வலி ஏற்பட்டிருக்குமோ அதை விட 3 மடங்கு வலியை அவன் அனுபவத்தைத்தான் அந்த பிள்ளையை பெற்றிருப்பாள் என்பதை உணரணும். இதுக்கு ஒட்டுமொத்தமான நீதி கிடைக்கும். இதுக்கு 50 லட்சம் 1 கோடி அதை பத்தி நான் பேசுவேன். அவளுக்கான பாதுகாப்பை இனிமேலாவது உறுதி செய்வாங்களா? ஒரு ஆண் துணை இல்லாம தன்னுடைய கணவர் இல்லாம எப்படியாவது உழைச்சு ஒரு ஒரு இட்லி கடை தோசை கடை ஏதாவது ஒண்ணு போட்டாது தன் பிள்ளையை வளர்த்தெடுக்கணும் ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்த பொண்ணு இன்னைக்கு வேற எலும்பு உடைஞ்சுக்கிட்டு ஒரு கை உடைக்கப்பட்டு அவள் முகம் சிதைக்கப்பட்டு அவள் உடல் உறுப்புகள் எல்லாம் வதைப்பட்ட எந்த நம்பிக்கையில அந்த பெண் பிள்ளையாக இந்த மண்ணில் சுதந்திரமா இனிமே நடமாட இந்த அரசாங்கம் உடனடியாக கவனப்படுத்தும். சட்டங்கள் கடுமையாக்கப்படும். இன்னும் எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை கண்ணீர் வந்து உங்களுடைய கதவை உடைக்குமோ எனக்கு தெரியும். பெண்கள் வந்து பெரிய பேராயுதம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் ஒன்று திரண்டாங்க அப்படின்னா அரசாங்கம் சல்லி சல்லியாக நொறுக்கப்படும், கட்டமைப்புகள் கட்டமைக்கப்படும், மிகப்பெரிய எழுச்சியும் புரட்சியும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும். இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவனுடைய தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு இனிமேல் எந்த பெண் மீதும் ஒருவன் கை வைக்க கூடாது என்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுவதற்கான சட்டங்கள் இனிமேலாவது வலுப்படுத்தப்படும். எதற்கோ உட்கார்ந்து பேசுறீங்க சட்டமன்றத்தில், ஒண்ணுமே அவர்களுக்கெல்லாம் போய் கை தட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தெல்லாம் பத்தி 2 மணி நேரம் 3 மணி நேரம் விவாதம் பண்றீங்க. வரக்கூடிய காலகட்டத்திலால் பெண்களுக்கான அமைச்சர்கள் நிறைய பேர் பெண்கள் உரிமை சார்ந்து பேசுவாங்கன்னு போனோம். நான் ஒரு சில பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இளம்பெண்கள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு பேசுனாங்க அக்கா கனிமொழி. இன்னைக்கு எங்க போயிருக்காங்க? இந்த பிரச்சனை அவங்க காதுக்கு எட்டலையா? இல்ல இதை இப்போதைக்கு இளம் விதவைகளை குறைஞ்சிட்டாங்களா? மதுக்கடைகள் மூடப்பட்டுச்சா? கருப்பு கொடி ஏற்றி போராடினாங்க. நாங்க வந்தா சாதா கடையில மூடிட்டாங்களா? நமக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. 1000 ரூபாய் மாசம் காசு வந்தா போதும்னு நினைக்கிறோம் தானே. அது எத்தனை பாட்டில் விட்டு வர்றத காசு நமக்கு தெரிய மாட்டேங்குது தானே. இதெல்லாம் நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும்னா உங்க கையில தான். சரியான அரசை தேர்ந்தெடுத்து வைங்க. தமிழக அரசு இதை உடனடியாக கவனப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனப்படுத்தி இது போன்ற சந்தை நகரங்கள்ல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதோடு மட்டுமல்லாது அவங்களோட பெண்களுக்கான கழிப்பிட வசதிகள், குளியலறை அங்கேருந்து சுமையை தூக்கிட்டு வர்றாங்க. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீன் விற்கக்கூடிய மீனவ பெண் தொழிலாளர்கள் தலையில ஒரு சுமை இடுப்புல ஒரு சுமை வச்சுட்டு மார்க்கெட் வீதிகளை எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும்னு தோணும். எங்க போவாங்க? யாரு வீட்லயாவது போய் ஐயா உங்க வீட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்கறதுனாலதான் இப்போ வரைக்கும் ஒரு சந்தை பெருநகரங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கழிவறைகள் கட்டாயம் இருக்கணும், பாலூட்டு முறைகள் இருக்கணும். ஏன்னா தாய்மார்கள் குழந்தை வச்சுக்கிட்டு வருவாங்க. குளியல் அறைகள் உடைமாற்று முறையோடு கொண்ட குளியல் அறைகள் இருக்கணும். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படணும். மக்கள் அதிகமாக திரளாக கூடுகின்ற இடத்தில் கண்டிப்பாக பெண் காவலர்கள் ஆண் காவலர்கள் என்று இருதரப்பு காவலர்களும் நியமிக்கப்படும். அந்த இடத்தில் போக்குவரத்து காவலர்கள் அமைக்கப்படும். இதுதான் ஒரு சந்தை நடக்குதுன்னா அதுக்கான நடைமுறை விதிகள் ஏதாவது ஒரு சந்தையில் இதுல ஏதாவது ஒன்றாவது கடைபிடிச்சிருக்காங்களா? இல்ல. நாளை இதெல்லாம் நிறைவாக செய்து கொடுக்கணும். இந்த சம்பவத்திற்கு பிறகாவது தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா நீங்க என்னென்னவோ காரணம் சொன்னீங்க. இரவு நேரத்துல பயணிச்சாங்க, அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல நாங்க வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தோம். இதே போன்ற வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு பெண் பிள்ளைய பாலிய வன்கொடுமை செஞ்சது திண்டுக்கல் பக்கத்துல. மின்சார ஒயரை அந்த பிள்ளை மேல வச்சு ஷாக் வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க.
கொலை பண்ணாங்க. இது அப்படியே நடந்துட்டே தானே இருக்கு. இதுக்கு மாற்றமே வரலையே. இந்த மாற்றம் சரியான மாற்றமாக நீங்க தான் அமைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இதை உடனடியாக கவனப்படுத்தி தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் அவனுக்கு உடனடி தண்டனை வழங்குவதோடு பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் வலுப்படுத்தப்படணும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்ட சட்டங்கள் உடனடியாக வரணும். அந்த பெண்ணுக்கான அவள் பட்டிருக்கக்கூடிய வேதனைக்கான உரிய நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொள்ளணும். அந்த பெண் பிள்ளைக்கு மனநல ஆற்றுப்படுத்துதல் செய்யணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த பிள்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, யாரையும் தலைநிமிர்ந்து பார்க்கவே பயப்படுங்க. இந்த பயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது சூழல், அதை உடைக்கவே முடியாது. எத்தனை ஆண்டு காலம் போனாலும் இந்த பயத்தை உடைக்கவே முடியாது. அவள்கிட்ட உடைக்கணும் அப்படின்னா அவளை நெஞ்சுரமிக்க ஒரு தியாக நீங்கள் மாற்றணும். நீங்க எல்லாரும் செய்யணும். இந்த பொறுப்பு எனக்கு இருக்கு, உங்களுக்கும். அவளுக்கு லதா என்பவள் ஒரு தாய். எனவே நாம எல்லாரும் அவங்களுடைய நீதி கேட்டு போராடுறவங்க உங்களை அத்தனை பேருக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுட்டு, ஏன்னா பெண்களுக்கான பிரச்சனைனா பெண்கள் நிறைய இடத்துல வருவதில்லை, வரமாட்டாங்க, அவங்களுக்கு வேலை வெட்டி இருக்குன்னு போயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சில சொற்களை சொல்றதை நம்ம பார்த்துருக்கேன். ஆனா ஒட்டுமொத்தமா ஒன்று திரண்டு கூடி வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் உங்களோட நன்றிகள். இனிமேல் இது நடக்காம பார்க்கணும் அப்படின்னா நாம பலமா அடிச்சா திருப்பி அடிங்க, அப்போதான் பயம். நான் வீட்டுல சொல்லுங்க, யார் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ, யார் உங்களை பலவீனப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க பலம் உள்ளவா. ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பெண்களுடைய பலம் என்பது யாருக்கும் இல்லை. பெண்தான் காளினவனா, பெண்தான் அதர்மத்தை அழிக்க வந்தது, பெண்தான் தர்மத்தை நிலைநாட்ட வந்தது, பெண்தான் இந்த மண்ணுக்கு மிக மாபெரும் ஒரு மனித ஆற்றலை பெருக்கி தருகின்ற மாபெரும் சக்தி படைத்தவள், ஆற்றல் படைத்தவள். நீங்கள் யாருக்கும் சமைத்தவர்கள் அல்ல, உங்களால் உருவாக்க முடியும், சரியில்லாதவைகளை அழிக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பெண்ணிடம் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்துது. நன்றி. அதான் அவங்களுக்கு நடந்த இந்த கொடுமைக்காக நம்ம நீதி வேண்டி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி கடையெடுப்பு பண்ணி வர்த்தக சங்கம் சார்பாக இந்த மனு கொடுத்துட்டு தான் வந்திருந்தோம். மாவட்ட ஆட்சியர் புதிதாக பொறுப்பேற்றுக்கிறாங்க. அவங்க உடனடியாக கைது நடவடிக்கை நம்ம பண்ணியாச்சு. அவருக்கு தற்போதைக்கு இவங்களால கொடுக்க முடிஞ்ச தண்டனையே கொடுத்துருக்காங்க. அது இல்லாம சட்டப்பூர்வமான நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கான மருத்துவ உதவிகள், அந்த நம்ம பிள்ளை அந்த ஹரிணி தங்கைக்கான மனநல ஆற்றுப்படுத்துதல், அவங்க ரொம்ப பதட்டத்திலையும் மனக்குழப்பத்திலையும் இருக்கிறாங்க, அதை சரிப்படுத்துவதற்கான வேலையும் சொல்லியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம அந்த பகுதியில இந்த சிசிடிவி கேமரா, பறவையுடைய கடத்தல் பகுதியில சிசிடிவி கேமரா, அங்க இருக்கக்கூடிய கழிவறையை சரி பண்ணி கேட்டிருக்கோம், அதுவும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம அவங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குறத பத்தியும் பேசியிருக்காங்க. அங்கங்க மக்கள் கூடுற இடங்கள்ல, இந்த மாதிரி தெருவோரங்கள்ல, நடைபாதைகள்ல கேமராக்கள் வைக்க சொல்லியிருக்கோம், பாதுகாப்பு நலன் கருதி. பெண்கள் அந்த ஒரு இடத்துக்கு சுதந்திரமா பயம் இல்லாம வந்துட்டு போறதுக்கான வேலைன்னு பண்ண சொல்லியிருக்கோம். குறிப்பா இந்த கஞ்சா விற்பனை நாகப்பட்டினம் முழுமைக்கும் மாவட்டத்துக்கு முழுமைக்குமான இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் விற்பனை நடக்குதோ அது எல்லாத்தையும் உடனே அவங்க எஸ்பி கிட்ட பேசி அதை தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை நாங்கள் உடனடியாக துரிதமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு அது ஒப்புதல் தெரிவித்திருக்காங்க. அது மாதிரி குடிச்சிட்டு அந்த இடங்கள்ல பெண்கள்கிட்ட நின்றுட்டு பிரச்சனை பண்ணிட்டோ அல்லது குடி போதையில் யாராவது தகராறு பண்ணிட்டோ இருந்தால் எஸ்பிக்குன்னு ஏதோ ஒரு தனி அவர் அணுகிறதுக்குன்னு ஒரு எண் கொடுத்துருக்காங்க, அதை தொடர்பு கொள்ளவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அந்தந்த முக்கியமான சாலை பகுதியில் காவல்துறையை பாதுகாப்புக்கும் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, யாராவது உடனே வம்பிழுக்கிறாங்க போறாங்க வராங்க அப்படின்னா நீங்க உடனே அதை பயந்துக்கிட்டு எடுத்துட்டு அப்படியே பொறுமையெல்லாம் போயிட வேண்டாம். அது உடனே பொதுநிலைப்படுத்துங்க, சத்தம் போடுங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உடனடியா காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருங்க. காவல்துறையோட ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்திலையும் எங்கெங்கெல்லாம் இது போன்ற தவறுகள் நடக்குது, எங்க கஞ்சா விற்பனை நடக்குது, எங்க அந்த கள்ளசாராய விற்பனை நடக்குது, இதை பத்தின தகவல் யார் கொடுத்தாலும் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்களும் ரோந்து பணிகளை வலுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டரே சில இடங்களை நானே பார்வையிடுறேன்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. உரிய நடவடிக்கை அந்த ஆள் மேல எடுப்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில நம்ம இப்ப கலைகிறோம். அவங்களுக்கு ஒருவேளை அவங்க அரசு சொன்னது, இப்ப மாவட்ட ஆட்சியர் சொன்னது நிறைவேற்றப்படலை அப்படின்னா மீண்டும் கூடி நம்ம வலுப்படுத்துற இந்த 2 நாள்ல ஒரு முடிவுக்கு வரல. ஏன்னா அந்த
குற்றவாளியோடைய விசாரணைக்கான 2 நாள் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம பேசிட்டு வந்ததுடைய விளைவா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்.